அதான் அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க கையில பத்திரமும் இருக்கு. அவர் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. புவனேஸ்வரி, எங்க குடும்பத்துக்கு எதிரா நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இதுலயும் நீ ஏதாவது பித்தலாட்டம் பண்ணாம இருந்திருப்பேன்னு என்ன நிச்சயம்? நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் யாரும் இங்க பேச வரல. இவங்க உங்க வீட்டை ஏன் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. பத்திரமும் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க எவ்வளவு வேணாலும் சோதிச்சு பாருங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு, எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகும். நாளைக்கு உங்க வீட்ல இருந்து இல்ல 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 என் வீட்ல இருந்து எல்லாரும் காலி பண்ணிடுங்க. ஏங்க என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. அதுக்கு இந்த ஆளு உடந்தையா இருக்கான். மாயா, என்ன நடந்தது? சீனுவை ட்ரை பண்ணி அவனை சிக்க வச்சிருக்கான். இது தெளிவா புரியுது. இந்த வைத்தியநாதனே அவ செட் பண்ண ஆளுதான். ஆனா அவங்க கையில டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களே. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை போட்டோ எடுத்து அனுப்பு. டாக்குமெண்ட் அனுப்புன பாத்தியா? பார்த்தேன் சீனு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பெரியப்பா, அவங்க சொல்றதெல்லாம் போய். சீனு இவர்கிட்ட தான் பணம் வாங்கினா. டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி அது எனக்கு போட்டோ எடுத்து கூட அனுப்புனா. சீனு, அந்த போட்டோவை காட்டு. ஆமா மாமா, சைன் பண்றதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து மாயா அதை அனுப்ப சொன்னா. நான் அனுப்பியிருந்தேன். இத பாருங்க மாமா. இந்த பத்திரத்துல வைத்தியநாதன் கிட்ட கடன் வாங்கினதை மட்டும் தான் போட்டிருக்கு. அதுல இவங்க கையெழுத்து இருக்கா? இல்ல, அப்படித்தானே?